My Father's blessings to all of you. My Father blesses all. योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, ஜெய குருராய. பகவான் யோகிராம் சரத்குமார் அவருடைய ஜெயந்தி திருநாளிலே யோகிராம் சரத்குமார் திருநாமத்தால் அனைவருக்கும் ஜெயந்தி திருநாள் வாழ்த்துக்கள் கூறி மகிழ்வடைகின்றேன். 1993 திருவண்ணாமலை சந்நிதித்தறி இல்லத்திலே பகவானை தரிசித்த நாள் முதல் இன்று வரை யோகிராம் சரத்குமார் என்னும் திருநாமம் கற்பகத் தருவாக, காமதேனுவாக, ஆபத் பாந்தவனாக தொடர்ந்து என் அன்றாட வாழ்விலே உதவுகின்ற ஒரு வழித்துணையாக யோகிராம் சரத்குமார் திருநாமமும் அவருடைய கருணையும் தொடர்ந்து வழிநடத்தி வருகின்றது. பல்லாயிரம் குடும்பங்கள் பகவான் யோகிராம் சரத்குமாரை தங்கள் குருவாக வரித்துக் கொண்டு தெய்வமாக வணங்கி வழிபட்டு வருகின்ற காட்சிகளை நாம் இன்றளவும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 3 தலைமுறை 4 தலைமுறைகளாக தொடர்ந்து அனைவரும் பகவான் யோகிராம் சரத்குமார் மீது பக்தி செலுத்தி யோகிராம் சரத்குமார் திருநாமத்தை தினமும் ஜபிக்கின்ற அழகையும் நாம் இன்று கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். பகவான் யோகிராம் சரத்குமார் மீதான பக்தி, அவருடைய திருநாமத்தினுடைய பரவல், அவர் சித்தியடைந்த பிறகும் கூட இன்றைக்கு பன்மடங்கு பெருகி உலகளாவிய ஓர் பெரும் இயக்கமாக இன்றைக்கு மாறியிருக்கின்றது. பகவான் யோகிராம் சரத்குமார் வாழ்ந்த காலத்தில் அவரை தரிசித்த பக்தர்களின் எண்ணிக்கையை விட அவர் சித்தி அடைந்த பிறகு பகவான் யோகிராம் சரத்குமாரை பற்றி கேள்விப்பட்டு அவருடைய திருநாமங்கள் ஜெபிக்க துவங்கி பகவான் மீது பக்தி செலுத்துகின்ற பக்தர்களின் எண்ணிக்கை இன்றைக்கு அதிகரித்துள்ளது. வரும் காலங்களிலும் பகவானை நேரில் தரிசித்திராத பக்தர்களுடைய பெரும் படைதான் இந்த யோகிராம் சரத்குமார் நாமத்தை தொடர்ந்து முன்னெடுத்து சென்று இனி வரும் தலைமுறைகளுக்கும் இதை ஒரு தெய்வீக நாமமாக, எல்லோருக்கும் ஒரு காமதேனுவாக, ஒரு கற்பக விருட்சமாக, ஆபத் பாந்தவனாக உதவுகின்ற நாமமாக இந்த யோகிராம் சரத்குமார் திருநாமம் இனி வருகின்ற காலங்களிலும் நிச்சயமாக பல்லாண்டு பல கோடி நூறாண்டு இந்த திருநாமம் வரும் தலைமுறைகளுக்கும் இது கடத்தி செல்லப்பட இருக்கின்றது. இது ஒரு தெய்வீகத்தினுடைய திட்டம். தெய்வம் மனித ஒரு தாங்கி இறங்கி வந்து தன்னுடைய எல்லையற்ற கருணையினால் எல்லோரையும் ஆட்கொண்டு எல்லோரும் உய்வதற்காக ஒரு திருநாமத்தை வழங்கி சென்றிருக்கின்றது. நாம் வாழ்ந்த காலத்தில் நமக்கோர் பாக்கியம். நாம் வாழ்ந்த நாட்களில் பகவான் யோகிராம் சரத்குமாரோடு வாழ்ந்திருந்தோம் என்கின்ற ஒரு பெரிய கிடைத்தற்கரிய பாக்கியம் இந்த ஜென்மத்திலே நமக்கெல்லாம் கிடைத்திருக்கின்றது. அது பெரும் பாக்கியம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குகின்ற ஒரு அற்புதம் நிகழ்ந்துள்ளது. இந்த ஜெயந்தி திருநாளிலே நாம் இன்னும் சற்று ஆழமாக பகவான் யோகிராம் சரத்குமாருடைய வருகை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் மீதான பக்தியை இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு ஆழ்ந்து அகண்டு வளர்ந்து செல்வதுதான் பகவான் யோகிராம் சரத்குமாருக்கு 4 நூற்றாண்டு காலமாக, அரை நூற்றாண்டு காலமாக பக்தி செலுத்தி வரும் அன்பர்கள் அழிக்க வேண்டிய ஜெயந்தி பரிசாக நிச்சயமாக இருக்கும் என நான் கருதுகின்றேன். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெய குரு ராயா என்கின்ற நாமம் யார் எந்த இக்கட்டான நிலையில் இருக்கும்போது இந்த நாமத்தை கூறினாலும் என் தந்தை ஓடோடி வந்து உதவுவார் என்று யோகி அவர்கள் தெரிவித்த வாக்கு இன்றளவும் பலருடைய வாழ்க்கையிலும் அது நிஜமாகி பல இக்கட்டான நிலைகளிலே யோகிராம் சரத்குமார் என்ற திருநாமம் அவர்களை விடுவித்து காத்து இன்றைக்கும் ரட்சித்துக் கொண்டிருக்கிறது. எனவேதான் பகவான் மீதான பக்தியும் இந்த யோகிராம் சரத்குமார் திருநாமத்தை கூறுகின்ற படைவரிசையும் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பகவான் சொன்னது போல வடதுருவம் முதல் தென் துருவம் வரை இந்த திருநாமம் தூவப்படும் என்பார். இன்றைக்கு மாஸ்கோவிலும் யோகிராம் சரத்குமாருடைய திருநாமம் தினசரி சொல்லப்படுகின்றது. ஐரோப்பிய நாடுகள் முழுக்க அவர் நாமம் பரவி இருக்கிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முழுக்க யோகியினுடைய திருநாமம் ஒலிக்கின்றது. இந்தியா முழுக்க ஒலிக்கின்றது. தமிழகத்தினுடைய கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை எல்லா பகுதிகளிலும் பகவான் யோகிராம் சரத்குமாருடைய திருநாமம் நாளுக்கு நாள் வளர்ந்து பரவி வண்ணம் இருக்கின்றது. எனவே பகவானுடைய வார்த்தைகள் இன்றைக்கு நிஜமாகி யோகிராம் சரத்குமார் என்கின்ற திருநாமம் ஒரு பிரபஞ்சத்தன்மையோடு இன்றைக்கு உலகளாவிய ஒரு பெரும் பணியை செய்து வருகின்றது. பகவான் வாழ்ந்த காலத்திலேயே சொன்னார், இந்த பிச்சைக்காரனுடைய பணியினுடைய ஒரு சிறு பகுதியைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். இவனுடைய பெரும்பான்மையான வேலை யாராலும் கவனிக்கப்படாமலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தெள்ளத் தெளிவாக பகவான் வெளிப்படையாகவே பேசியிருக்கின்றார்.
எனவே யோகிராம் சுரத்குமார் திருநாமத்தை கூறினால் தீராத நோய்கள் தீரும், மிக கடும் பிரச்சனைகள் கூட நொடிப்பொழுதில் தீர்ந்துவிடும். இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து பகவான் நமக்கு அனுகிரகம் செய்து கொண்டே இருக்கின்றார். ஆனால் நோய் நீங்கவும், நம் பிரச்சனைகள் தீரவும், நாம் பொருளாதார ரீதியாக வாழ்க்கையில் மேம்படவும், திருமணங்கள் நடக்கவும், குழந்தை வரம் கிடைக்கவும், இது போன்ற நம்முடைய அன்றாட வாழ்வின் பிரச்சனைகளுக்காக மட்டும் வந்தவர் அல்ல பகவான் யோகிராம் சுரத்குமார். ஒரு ஞானி தன்னுடைய வருகையின் போது மிக இயல்பாக செய்கின்ற அனுகிரகம் இந்த விஷயங்கள். யோகி இக வர நலன் இரண்டையும் நிறைவேற்ற வந்த உத்தமமான ஞான குரு. எனவே இக வாழ்வினுடைய துயரங்களில் இருந்து நம்மை விடுவித்தார். அதே நேரத்தில் நம் மத்தியிலே ஒரு பரநாட்டம் வர வேண்டும் என்பதையும் கோடிட்டு காட்டி சென்றிருக்கின்றார். அவர் வாழ்ந்த நாட்களிலே அவரை சுற்றி எப்போதும் இறைநாமங்கள் ஒலித்த வண்ணம் இருந்தது. பலரையும் பல அற்புதமான ஆன்மீக பாடல்களை பாட வைத்திருக்கின்றார். பாடச் சொல்லி கேட்பார். இறை நாமங்களை யோகிராம் சுரத்குமார் திருநாமத்தை திரும்ப திரும்ப சொல்ல வைப்பார். மிக அற்புதமான ஞான நூல்களை தொடர்ந்து நம்மை அவருடைய சன்னிதானத்திலே வாசிக்க செய்துள்ளார். ஞானிகளை பற்றி நம்மோடு உரையாடி இருக்கின்றார். எனவே பகவான் யோகிராம் சுரத்குமாரருடைய வருகை இக நலன்களுக்காக மட்டும் இல்லாமல் மனிதனை இக நலன்களை கடந்து பரநாட்டத்திற்கும் தூண்டுகின்ற வகையில் தான் அவருடைய வருகை நிகழ்ந்துள்ளது. எனவே அவருடைய திருநாமம் அன்றாட வாழ்வின் பிரச்சனைகளை தீர்ப்பதோடு நின்று விடாமல் அதையும் கடந்து மனித வாழ்வினுடைய ஆழ்ந்த அர்த்தங்களை புரிந்து கொள்ளவும், மனிதன் இன்னும் மேம்பட வேண்டிய ஒரு ஆன்மீக வளர்ச்சியையும் தருகின்ற ஒரு அற்புதமான திருநாமம் தான் பகவான் யோகிராம் சுரத்குமார் நாமம். இதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். 4 நூற்றாண்டு காலமாக பக்தி செலுத்துபவர்கள் 3 தலைமுறை 4 தலைமுறைகளாக யோகிராம் சுரத்குமார் மீது பக்தி செலுத்தி யோகியினுடைய திருநாமத்தை தங்கள் இல்லங்களிலே இன்றளவும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற 1000 பக்தர்கள் யோகிராம் சுரத்குமாருக்கு இருக்கின்றோம். எனவே மூத்த பக்தர்கள் 25 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் பகவான் மீது பக்தி செலுத்தி கொண்டிருக்கின்ற நண்பர்கள் எல்லோரும் இந்த ஜெயந்தி திருநாளிலே அருள் கூர்ந்து பகவானுடைய வருகை நம்முடைய அன்றாட வாழ்வின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக மட்டும்தான் நிகழ்ந்ததா, இல்லை அதற்கும் மேலாக பகவானுடைய வருகை நம்மிடமிருந்து இன்னும் உயர்ந்த உன்னதமான விஷயங்களை எதிர்நோக்குகிறதா என்பதை நாம் ஆழ்ந்து பரிசீலிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். தொடர்ந்து நாம் நாமங்கள் சொல்லுவோம். புதிதாக வருகின்ற எவ்வளவோ அன்பர்கள் அவருடைய பிரச்சனைகளோடு தான் நிச்சயமாக வருவார்கள். அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவர பகவான் யோகிராம் சுரத்குமார் திருநாமத்தை அவர்களுக்கு நாம் தருவோம். இந்த நாமத்தினுடைய மகிமையை அவர்களுக்கு எடுத்துரைப்போம். அவருடைய பக்தியை இன்னும் வலுப்படுத்துவோம். யோகிராம் சுரத்குமார் திருநாமத்தை சதா சர்வகாலமும் சொல்கின்றவர்களாக அவர்களை உருமாற்ற நாம் தொடர்ந்து யோகியின் திருநாமத்தை 8 திக்கும் சென்று விதைப்போம். அதே நேரத்தில் பகவான் யோகிராம் சுரத்குமார் திருநாமம் நம்மை இன்னும் ஆழ்ந்து அகன்று செல்வதற்கான சூழலையே நம் வாழ்க்கையில் உருவாக்குகிறது என்பதை நாம் கவனிப்போம். யோகிராம் சுரத்குமார் தான் வாழ்ந்த காலத்திலேயே எந்த ஊரிலிருந்து யார் வந்தாலும் அவர் பெயர் ஊர் விசாரிப்பார். அந்த ஊரோடு தொடர்புடைய திருக்கோவிலை பற்றியோ ஞானிகளை பற்றியோ நிச்சயமாக யோகி விசாரிப்பார். கரூரிலிருந்து ஒரு அம்மா வருகின்றார். அம்மா உங்க ஊர் என்ன என்று கேட்கிறார். கரூர் என்று சொல்கிறார். கரூர் பக்கத்திலே நெரூர் தெரியுமா? அங்கே சதாசிவ பிரம்மேந்திராவுடைய சமாதி இருக்கிறது, நீங்கள் செல்லியிருக்கிறா என்று கேட்கின்றார். அடுத்த முறை நீங்கள் வருகின்ற பொழுது அந்த ஜீவ சமாதியை சென்று தரிசித்து வாருங்கள் என்று சொல்கின்றார். தூத்துக்குடியிலிருந்து முருகேசன் ஜி பகவானை தரிசிக்க செல்கின்றார். அவருக்கு சற்றும் தெரியாத சுவாமி தோப்பு ஐயா வைகுண்டரை பற்றி அவருக்கு பகவான் அறிமுகம் செய்கின்றார். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் சுவாமி தோப்பு சென்று அந்த தலத்தை, அந்த தர்மபதியை தரிசித்து வாருங்கள் என்று தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த திரு முருகேசன்ஜி அவர்களுக்கு பகவான் யோகிராம் சுரத்குமார் ஐயா வைகுண்டரை வழிகாட்டுகின்றார்கள். எந்த பகுதியிலிருந்து யார் வந்தாலும் அந்த பகுதியினுடைய ஞானிகளை பற்றி, அங்கிருக்கின்ற ஆன்மீக பின்புலத்தை பற்றி யோகி முன்னிறுத்தி இருக்கின்றார். அடியேன் இமயம் சென்று திரும்பிய போது, இமய யாத்திரை முடிந்து பகவானிடம் திரும்பிய போது வசிஷ்ட குகை, அங்கு நாம் தரிசித்த இடங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக கேட்கின்றார். வசிஷ்ட குகை பற்றி பேச்சு வருகின்ற போது இந்த பிச்சைக்காரன் அங்கு சென்றிருக்கின்றார். பட் there is no chance to have the darshan of சுவாமி புருஷோத்தமானந்த்ஜி மகாராஜ் என்று அந்த வசிஷ்ட குகையை பின்னாளில் பெரிதுபடுத்திய புருஷோத்தமானந்த்ஜி மகாராஜை தரிசிக்கிற பாக்கியம் தனக்கு கிடைக்கவில்லை என்று கூட அடியனோடு ஒரு உரையாடலின் போது பகவான் குறிப்பிட்டார்கள். ஒருமுறை ஒரு கர்நாடக யாத்திரையின் போது எங்கெல்லாம் செல்வீர்கள் என்று கேட்கின்ற பொழுது கோகர்ணம் சொன்ன இந்த பிச்சைக்காரன் கோகர்ணம் சென்றிருக்கிறான் என்று குறிப்பிட்டார். எனவே பகவான் யோகிராம் சுரத்குமார் இந்த இந்திய திருநாட்டில் எந்த பகுதியை சொன்னாலும் அதோடு தொடர்புடைய ஒரு ஆன்மீக பெருமையை நமக்கு
நினைவுபடுத்துபவராகவே யோகி இருந்திருக்கின்றார். எனவே யோகி அன்றாட வாழ்வின் கஷ்டங்களை நீக்குவதற்காக மட்டும் அனுக்கிரகம் பண்ண வந்த மகாத்மா அல்ல, அதையும் தாண்டி மனித வாழ்வினுடைய இன்னும் மேம்பட்ட வாய்ப்புகளை ஒரு ஒரு பரநாட்டத்தோடு கூடிய ஒரு ஆத்மீக வாழ்க்கைக்கு நம்மை உந்துகின்ற ஒரு பணியையும் அவர் மிக நுட்பமாக செய்து கொண்டிருக்கின்றார். என்றால் நிச்சயமாக இந்த திருநாமம் தொடர்ந்து சொல்பவர்கள் அன்றாட வாழ்வினுடைய கஷ்டங்களோடு நின்று விடாமல் பகவான் யோகிராம் சரத்குமாரை இன்னும் ஆழமாக உணர்ந்து கொள்வார்கள். நிச்சயமாக யோகி ஒரு மேம்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம தயார்படுத்துவதற்காகத்தான் இந்த திருநாமத்தை முன்னிறுத்தி இருக்கின்றார். திருவாசகத்திலே ஒரு வாசகம் வரும், ஆழ்ந்து அகன்ற நுண்ணியது. இது பகவான் யோகிராம் சரத்குமாரிடம் நாம் பார்த்து மகிழ வேண்டிய ஒரு நிலை. ஆழ்ந்து அகண்டு நுண்ணியனாகும். மூன்று வேறு வேறு மாதிரி தெரியும். ஒன்று ஆழ்ந்து செல்தல், அதே நேரத்தில் அகண்டு செல்தல், அதே நேரத்தில் நுண்ணியனாதல். இந்த மூன்று தன்மைகளையும் நாம் பகவான் யோகிராம் சரத்குமாரிடம் பார்க்கலாம். யோகி நம்மோடு மிக சரளமாக உரையாடி கொண்டிருப்பார். திடீரென்று பார்த்தால் பகவான் தன் மிக ஆழ்ந்து இருக்கின்ற காட்சிகளை நாம் கண்டிருக்கின்றோம். ஏன்னா பகவானுடைய அகண்டம், அவர் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டார். என்ன ஆச்சரியம் என்றால் பக்தர்கள் மட்டுமில்லை, பகவானுக்கு நாத்திக நண்பர்கள் உண்டு. எல்லா விதமான கருத்தோட்டம் உள்ள எல்லோரும் யோகியிடம் வந்தார்கள். எல்லோரையும் அதே அன்போடு வரவேற்றார். அதுதான் யோகியினுடைய அகண்ட தன்மை. இறை நம்பிக்கை உள்ளவர்கள், இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் எல்லோரும் யோகியிடம் வந்திருக்கின்றார். எல்லோரையும் மை ஃப்ரெண்ட் என்று பகவான் அரவணைத்திருக்கின்றார். எல்லோர் மீதும் அன்பு செலுத்தி இருக்கின்றார். இறை நம்பிக்கை இல்லாத எழுத்தாளர்கள் கூட யோகியினுடைய இந்த அகண்ட அன்பை கண்டு வியந்திருக்கின்றார்கள். தன் அன்பாளர்களை இவர் வென்றிருக்கிறார் என்பதுதான் உண்மை. இதற்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். எனவே பகவான் யோகிராம் சரத்குமார் மிகுந்த அகண்ட தன்மையை வெளிப்படுத்தி இருக்கின்றார். நம்மை சிறிய எல்லைகளோடு நிறுத்திக் கொள்ளாமல் நம்மை ஒரு அகண்டு பார்க்கின்ற ஒரு பெரும் பார்வையை தாம் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி சென்றுள்ளார் யோகிராம். அதே நேரத்தில் நுண்ணிய தன்மை, வெறும் பரந்த தன்மையில் ஒரு சப்டில் நேச்சர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு இன்னொரு இருப்பு, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் என்று சொல்வார்கள். இசட் ஆக்சிஸும் இருக்கின்றது. இந்த உலகின் இருப்பில் ஒரு பன்முகத்தன்மையோடு தான் இந்த உலகம் இருக்கின்றது. இது பல பரிமாணங்களில் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த நுட்பமான தன்மைகளையும் யோகி நமக்கு விளங்க வைத்திருக்கின்றார். யோகியிட்ட இரண்டு அம்சங்களை பார்த்திருக்கிறோம். ஒரு குழந்தையினுடைய தன்மை, தெய்வ குழந்தை என்ற வார்த்தை 100க்கு 100 அவருக்கு பொருந்தும். ஒரு ஒரு தெய்வீக குழந்தை தன்மையை அவரிடம் தினசரி தரிசித்து ருசித்தவர்கள் நாம். அதுவே சுரத கவசமாக மலர்ந்தது என்று கூட சொல்லலாம். அதே நேரத்தில் பகவான் யோகிராம் சரத்குமாரிடம் ஒரு யோகியினுடைய புரிந்து கொள்ளாத போக்கும் இருக்கும். யாரும் பகவான் யோகிராம் சரத்குமார் இப்படிதான் நடந்து கொள்வார் என்று நினைத்து விட முடியாது. பல முறை பார்த்தவரை திரும்ப பார்க்கும்போது கூட வாட் இஸ் யுவர் நேம் என்று கேட்பார். புத்தம் புதிதாக அவரிடம் அறிமுகமாவார். கணம் புதிதாக மலர்கின்ற ஒரு தெய்வீக மலராக யோகிராம் சரத்குமார் இருந்தார். நான் நம்முடைய மனித நிலையில் இருந்து மிக சுருக்கமாக இடை போட்டுக் கொள்வர் அருகில் சென்றால் நம்முடைய மதிப்பீடுகளை எல்லாம் தகர்த்து விடுவார் பகவான் யோகிராம் சரத்குமார். எனவே ஆழங்களை அவர் காட்டியிருக்கின்றார், அகலங்களையும் காட்டியிருக்கின்றார், நுட்பங்களையும் அவர் காட்டியிருக்கின்றார். எனவே பகவான் யோகிராம் சரத்குமார் பக்தர்களாகி நாம் திருநாமம் சொல்லி அன்றாட வாழ்வினுடைய துயரங்களில் இருந்து விடுதலை பெறுவதற்காக மட்டும் இந்த யோகிராம் சரத்குமார் திருநாமம் உதவவில்லை. இதையும் கடந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்வுக்கு இன்னும் ஆழ்ந்த அர்த்தங்கள் உண்டு. மனித நிலையில் இருந்து மேம்பட்டு தெய்வீக நிலையை அடைகின்ற வழியைத்தான் பாரத திருநாடு இந்த உலகத்திற்கு முன்னிறுத்தி உள்ளது. பகவான் யோகிராம் சரத்குமார் 3 ஞானிகளை தம் தந்தையர் என்று குறிப்பிடுவார். முதலில் மகான் ஸ்ரீ அரவிந்தர். ஏன்னா அரவிந்தாசிரமத்தில் இருந்தால் அவருடைய ஆன்மீக பயணம் துவங்குகிறது. மகான் அரவிந்தர் முன்வைத்த மனிதன் தெய்வமாகின்ற மனித நிலையில் இருந்து உயர் மனித நிலையை அடைந்து சூப்பர்மேன், அதிலிருந்து தெய்வீக நிலையை அடைகின்ற தன்மைக்கு பூரண யோகத்தை, இன்டெகிரல் யோகா என்னும் கோட்பாட்டை முன்வைத்தவர் மகான் அரவிந்தர். இதை பற்றி மிக உயர்வாக பகவான் யோகிராம் சரத்குமாரிடையே குறிப்பிட்டுள்ளார். மகான் அரவிந்தருடைய இந்த பொற்கனவு நிஜமாகும், அது உண்மை, அது நிச்சயமாக நிகழும். மனித குலம், மனித வாழ்க்கை ஒரு தெய்வீக நிலைக்கு வளரும், அந்த தெய்வத்தன்மை விரைவில் இந்த பூமிக்குள் இறங்கும் என்கின்ற மகான் அரவிந்தருடைய அந்த பொற்கனவை அழுத்தமாக ஆழமாக வரவேற்று அது நிஜம் என்ற அடித்துக்குரியவர் நம்முடைய பகவான் யோகிராம் சரத்குமார் அவர்கள். அவர் தம்முடைய 2வது தந்தையாக குறிப்பிட்டது திருவண்ணாமலையினுடைய மகான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்கள். ஸ்ரீ ரமணருடைய அருள்வெளி பார்வையிலே விழுந்துதான் யோகி தன்னுடைய ஆத்ம முன்னேற்றத்திற்கான சக்தியை அவர்களிடம் பெற்றிருக்கின்றார்.
மகான் அரவிந்தர் நான் யார் என்னும் ஒரு ஞான மார்க்கத்தை முன்னிறுத்தியவர். ஒரு ஆத்ம பரிசீலனை, நான் யார் என்னும் கோல்டன் கீ என்கின்ற ஒரு பொற்சாவி, அதை கொண்டு நம்மை நாம் திறந்து பார்க்கின்ற ஒரு ஆத்ம பரிசீலனை. எப்பொழுதும் ஒரு மனிதனுக்குள் தன்னை பற்றிய ஒரு சுய பரிசீலனை நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் மனித நிலையை கடந்து மேம்பட முடியும். அந்த சுய பரிசீலனையை ஆத்ம விசாரம் என்று சொல்வார்கள். அந்த ஆத்ம பரிசீலனையை தூண்டியவர் தான் மகான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்கள். அவரை தன் தந்தையருள் ஒருவராக பகவான் யோகிராம் சுரத்குமார் முன்னிறுத்துகின்றார். எனவே அந்த அம்சத்தையே நாம் உள்வாங்கியாக வேண்டும். மூன்றாவதாக தம்முடைய குருவாக பப்பா ராமதாசரை தன் தந்தையாகவே சொல்கிறார். பப்பா ராமதாசரை ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராமோம் என்னும் ராம மந்திரத்தை சதா சர்வகாலமும் சொல்லி நாமத்தால் ஒரு மனிதன் ஆத்ம விடுதலை அடைய முடியும். நாமத்தால் ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய பிரச்சனையையும் தாண்டிவிட முடியும். நாமம் எல்லா அற்புதங்களையும் இந்த மண்ணில் நிகழ்த்தும். நாமம் ஒரு மனிதனை மேம்பட்ட நிலைக்கு எடுத்துச் செல்லும் என்பதற்கு வாழ்ந்து வழிகாட்டியவர் பப்பா ராமதாஸ் அவர்கள். பூரண சரணாகதியோடு நாமம் ஒன்றாலேயே ஒரு மிகப்பெரிய ஆத்ம நிலையை அடைந்தவர் நம்முடைய பப்பா ராமதாஸ் அவர்கள். அவரை அடியொற்றி அதே போல சதா சர்வகாலமும் நாமம் கூறியவர் நம்முடைய தந்தை பகவான் யோகிராம் சுரத்குமார் அவர்கள். சதா பகவானுடைய விரல்களை பார்த்தால் அந்த இரு விரல்கள் ஜபமாலை உருவெட்டுவது போல அசைந்து கொண்டிருக்கின்றன. நம்மோடு உரையாடுகின்ற நேரம் தவிர்த்து பகவானுடைய இதழ்களை சந்தித்தால் சதா சர்வகாலமும் ராம 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 என அந்த இதழ்கள் அசைந்து கொண்டிருப்பதை கவனிக்கலாம். மிக அருகிலிருந்து கவனித்திருப்பது நன்றாக தெரியும். பகவான் யோகிராம் சுரத்குமாருக்குள் சதா ராமநாமம் ஓடிக்கொண்டிருந்தது என்பது உண்மை. நமக்கெல்லாம் ரத்தம் ஓடுகிறது, சுவாசம் ஓடுகிறது. ஆனால் பகவான் யோகிராம் சுரத்குமாருக்கு அவர் குருநாதர் வழங்கிய திருநாமம் 24 மணி நேரமும் அவருக்குள் ஒரு புனலாக ஓடிக்கொண்டிருந்தது. அதுதான் சதா சர்வகாலம் திருநாமத்தை சொல்லியவர் பகவான் யோகிராம் சுரத்குமார். அவர் சொன்னவர் மட்டுமல்ல, வாழ்ந்து வழிகாட்டியவர். எனவே அந்த யோகிராம் சுரத்குமார் திருநாமம் ஜபம் செய்வதன் மூலமாக சதா சர்வகாலம் அந்த நாமத்தில் நாம் சரணடைவதன் மூலமாக மனித நிலையிலிருந்து மேம்பட்டு செல்கின்ற புதிய கதவுகள், புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக திறக்கும். எனவே இந்த ஜெயந்தி திருநாளிலே அன்றாட வாழ்வினுடைய நோய் நீங்க, கவலைகள் நீங்க, நாம் கைக்கொள்கின்ற நாமமாக மட்டும் யோகிராம் திருநாமத்தில் நிறுத்தி விடாமல் இந்த மனித வாழ்க்கைக்கு உயர்ந்த அர்த்தத்தை தருகின்ற மனிதன் என்பவன் ஒரு மேம்பட்ட நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு உள்ளவன் என்பதை உணர்த்திய ஸ்ரீ அரவிந்தருடைய வழி நின்று நான் யார் என எப்பொழுதும் தன்னை ஆத்ம பரிசீலனை பண்ணுகின்ற ஒரு மனிதனாக மனிதன் பரிணமிக்க வேண்டும் என ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்கள் காட்டிய அந்த ஞான மார்க்கத்தையும் உட்கொண்டு சதா சர்வகாலமும் இறை நாமத்திலேயே நாம் நம்முடைய கவனத்தை குவிக்க வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டிய பப்பா ராமதாசருடைய நெறியையும் உட்கொண்டு யோகிராம் சுரத்குமார் என்னும் திருநாமம் அன்றாட வாழ்வின் பிரச்சனைகளை கடந்து ஆன்மீக வளர்ச்சிக்கான திறவுகோலாகவும் அந்த திருநாமம் தான் இருக்கிறது என்பதை இந்த ஜெயந்தி திருநாளிலே நாம் உட்கொண்டு மனித நிலைக்கு மேம்பட்ட ஒரு நிலை நோக்கி நம் வாழ்வை எடுத்துச் செல்கின்ற வகையில் அன்றாட வாழ்வினுடைய சிக்கல்களோடு நாம் வாழ்வை நிறுத்திவிடாமல் இந்த வாழ்க்கை என்பது இதையும் கடந்து இன்னும் உன்னதமான பாதைக்கு ஒரு அகண்ட பார்வை, அனைவரையும் அரவணைக்கின்ற பார்வை, குலம் கோத்திரம் போன்ற சிறிய எல்லைகளுக்குள் சிக்கிவிடாமல் இந்த உலகத்தை அகண்டமாக பார்க்கின்ற everything is my father alone exists, nothing else, nobody else in the present, past, future என்று திரும்ப உரைத்த பகவானுடைய அந்த அகண்ட பார்வை நம்மிடம் வந்தாக வேண்டும். எல்லோருக்குள்ளும் இறைவனை பார்க்கின்ற, எல்லோரிலும் அந்த இறை செயல்படுவதை பார்க்கின்ற, உலகத்தினுடைய எல்லா இயக்கங்களையும் இறைவனுடைய திருநடனமாக பார்க்கின்ற அந்த அகண்டமான பகவான் யோகியினுடைய பார்வை நமக்கும் வந்தாக வேண்டும். அதை நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெறும் நாமம் மட்டுமல்ல, யோகி வாழ்ந்து சென்றிருக்கின்றார். எல்லோருக்குள்ளும் தன் தந்தையை பார்த்தார். எல்லா அசைவுகளுக்குள்ளும் தன் தந்தையினுடைய நடனத்தை பார்த்தார். whatever happens by the will of my father only, என்ன வாழ்க்கையில் நிகழ்ந்தாலும் அது என் தந்தையின் அருளே என இயக்கின்ற அந்த சரணாகதி பார்வை நமக்குள்ளும் வளர்ந்தாக வேண்டும். எனவே பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய திருநாமம் அதற்கான பக்குவத்தை நிச்சயமாக நமக்கு தரும். அந்த பக்குவத்தை விழிப்புணர்வோடு நாம் அணுகி இந்த திருநாமத்திற்கு இன்னும் ஒரு உயர்ந்த நோக்கமும் உண்டு என்பதை நாம் உள்வாங்கிக் கொண்டு சதா சர்வகாலமும் யோகிராம் சுரத்குமார் திருநாமத்தை நாம் சொல்லி வருவோம். நிச்சயமாக இந்த யோகிராம் சுரத்குமார் திருநாமம் அன்றாட வாழ்வின் எல்லைகளில் இருந்து
அகண்ட வாழ்க்கைக்கு நம்மை எடுத்துச் செல்லும், நம்மை இன்னும் ஆழ்ந்து அகண்ட நுண்ணியனாக மாற்றுகின்ற அந்த ஆத்ம முன்னேற்றத்திற்கும் பகவான் யோகிராம் சுரத்குமார் திருநாமமே திறவுகோல். அது ஞான திறவுகோல். அது நம்மை மேம்படுத்தும், நம் வாழ்வை இன்னும் அர்த்தமுள்ளதாக்கும், இன்னும் அகலமாக்கும், குறுகிய எல்லைகளில் இருந்து நம்மளை மீட்டெடுக்கும், ஒரு மிக விரிந்த நிலைக்கு நம்மை இட்டுச் செல்லும், ஒரு பிரபஞ்ச தன்மைக்கு நம்மை மேலெழும்ப வைக்கும். எனவே அந்த உன்னத அனுபவத்தை நோக்கி, அந்த உயர்ந்த அனுபவத்தை நோக்கி பகவான் யோகிராம் சுரத்குமாரிடம் நாம் பிரார்த்திப்போம். இந்த வாழ்வுக்கு ஒரு மேம்பட்ட அர்த்தத்தை பகவான் யோகிராம் சுரத்குமாரவே எல்லா பக்தர்களுக்கும் வழங்க வேண்டும். மிக பலகீனமாக சின்ன சின்ன விஷயங்களில் வீழ்ந்து விடுபவர்களாக இல்லாமல் இதையெல்லாம் கடந்து மிக இந்த வாழ்வினுடைய உண்மையான மனித பிறவியுடைய மெய்யான நோக்கம் என்ன, அன்றாட வாழ்வுடைய பிரச்சனைகளில் இடிந்து ஒடிந்து விடுவதா மனித பிறவி? இதையெல்லாம் கடந்து இந்த மனித பிறவி என்பது இறைவனை அடைவதற்காக, இறைவனோடு கலப்பதற்காக, இறைத்தன்மையை எய்துவதற்காகவே இந்த மனித பிறவி அருளப்பட்டுள்ளது என பல மகாத்மாக்களும் இந்த பாரத மண்ணிலே முன்னிறுத்தி இருக்கின்றார்கள். அந்த பாரம்பரியத்திலே, அந்த பரம்பரையிலே வந்து செலுத்த பகவான் யோகிராம் சுரத்குமார் நிச்சயமாக இந்த மனித வாழ்வுக்கு ஒரு உயர்ந்த ஆன்மீக நோக்கம் உண்டு. மனிதன் தெய்வமாகலாம் என்கின்ற மாண்பை இந்த உலகுக்கு வெளிப்படுத்திய அந்த பாரத பண்பாட்டினுடைய வழி நின்று பகவான் யோகிராம் சுரத்குமார் திருநாமம் ஆத்ம விடுதலைக்கான மந்திரம் என்பதை உள்வாங்கிக் கொண்டு இந்த யோகிராம் சுரத்குமார் ஜெயந்தி திருநாளிலே நம் வாழ்வு அகண்டு ஆழ்ந்து நுண்ணிய தன்மையை அடைய அவர் திருவடிகளை வணங்கி மகிழ்வோம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குருராய.